ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எது பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதாவது தர்மோகோல் பாக்ஸில் இருக்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே தர்மோகோலில் மேனுவல் இன்குபேட்டர் பற்றி நம்ம வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கு. இது பார்க்குறவங்க மேனுவல் இன்குபேட்டர் பற்றி என்ன பார்க்கணுன்னு சொன்னால் கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. இன்குபேட்டர்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ப்ளேலிஸ்ட்லேயே வந்து நம்ம மேனுவல் இன்குபேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இன்குபேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ஆட்டோமேட்டிக்குங்கிறது இதில் வந்து ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது ஹீட்டு ப்ளஸ் ஒரு ரொட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரப்பதம், இது 3 மெயினாக தேவைப்படுது. அது ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த இன்குபேட்டர் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு தேவையான காம்பனன்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சைடில் லிஸ்ட்டாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் பேசிக்காக தேவைப்பட வேண்டியது தெர்மோகோல் பாக்ஸ். ஓகேவா? தெர்மோகோல் பாக்ஸ் ஆப்ஷனல், நீங்கள் தெர்மோகோல் பாக்ஸும் ஃபைபர் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாத அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ட்ரேங்கிறது பார்த்திங்கன்னா மூவிங் ட்ரே, பேஸ் ட்ரேன்னு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது W1209 ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், அதாவது டைமர் இல்லை. ஓகேவா? அப்புறம் 12 வோல்ட் அடாப்டர் இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அது 12 வோல்ட்டு 5 ஆம்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் கேட்டாங்க, நான் வந்து இன்னொரு பர்பஸ்க்கு 12 வோல்ட்டு சப்ளை தேவைப்படுது அப்படின்னா, சரி ஓகே 5 ஆம்ஸில் போட. 2 ஃபேனுக்கு வந்து 2 ஆம்ஸ், இந்த போர்டுலாம் சேர்ந்து 2 ஆம்ஸ் தான் போடுவோம். அவர் வந்து 5 ஆம்ஸ் கேட்டதுனால அவருக்கு வந்து 5 ஆம்ஸ் போட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் அவங்களோட சூட்டபுளுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறதுனால கேட்டாங்க, கஸ்டமர் கேட்டதுனால பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது இன்குபேட்டர் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இது வந்து மூவிங் ட்ரே, அடியில் இருக்கிறது பேஸ் ட்ரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகட்டர்ன் பண்ணுற மோட்டர்ஸ். உள்ளே வந்து 2 பல்ப், 2 ஃபேன் கொடுத்துருக்கு. இது வந்து ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஹேக்ரோமீட்டர், இதை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அதில் இருக்குது பாருங்கள், இந்த ஒயர் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஸ்ட்ரிப்பு. இப்போ வந்து நம்ம முன்னால் இருக்க போர்டுங்க பற்றி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா W1209 டைமர் ரிலே போர்டு, 12 வோல்ட் அடாப்டர். இது ஆஃப் பண்ணியிருக்கோம். இது சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பாக்ஸு. W1209 பார்த்தீங்கன்னா டைமர் ரிலே, 12 வோல்ட் அடாப்டர், 5 ஆம்ஸ் போட்டுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருக்கோம். இது நம்மளோட கம்பெனி சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் இன்குபேட்டர்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முங்கிறது வந்து இதில் ஓட்டலாம் நல்லா இருக்கு, அதனால் வேணாம் அப்படின்ட்டு கிருஷ்ணா இன்குபேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்குபேட்டர் பற்றி சொல்ல பார்க்கலாம். இன்குபேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெர்மோகோல் பாக்ஸ். தெர்மோகோல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி வந்து டேப் இன்சுலேஷன், அதாவது பேக்கிங் டேப்னு சொல்லுவோம்ல, அந்த டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது இல்லாத ஏற்கனவே உள்ள சொன்ன மாதிரி 2 பல்பு, 2 ஃபேன், அப்புறம் மூவிங் ட்ரே. இந்த ட்ரே பற்றி நான் இதுக்கப்புறம் வீடியோ போடுறேன், ஏன்னா இதை பற்றி நான் வீடியோ போடுறதா இல்லை, இதெல்லாம் போகலாம் அப்படிங்கிறது வீடியோ எடுக்கலை. அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர்
சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு ட்ரை வந்து செய்யும்போது அது எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி வீடியோ போடுறேன். ஃபியூச்சரில் சீக்கிரம் போட்டுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த இன்குபேட்டரில் வந்து இந்த தர்மோகோல் பாக்ஸ் ஃபுல்லாக சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஏர் ஹோல்ஸ் விட்டுருப்போம். ஏர் ஹோல்ஸுக்காக விட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் ஒரு 15 ஹோல்ஸும் சைடில் 2 ஒரு 9 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். பேக் சைடு போடல. பேக் சைடில் போட்டோமோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஹோல்ஸில் எதுக்காக போடுறோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர் வெண்ட்டு, அதாவது ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏர் வெண்ட் சொல்கிறோம். ஓகே, ஆக்சிஜன் கொடுக்குறோம், ஓகே, அது ஹோல்ஸ் போட்டு கொடுக்குற ரைட், ஓகே. அதையே எவ்வளோ போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து இன்குபேட்டருக்குள்ள ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது 37.5 to 8 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அந்த மெயின்டெனன்ஸை வந்து இதில் வந்து என்ன ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் நான் செஞ்ச இன்குபேட்டர் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இந்த பாக்ஸோட ஹைட் வந்து அதிகம் பண்ணியிருந்தேன். பாக்ஸோட ஹைட் அதிகம் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, பல்பு, ஃபேனு இது எல்லாத்தையும் மேலே டாப்பில் இந்த மூடியில், அதாவது இந்த மூடி இந்த ஏரியாவில் இந்த இடத்துல வர மாதிரி பண்ணியிருந்தேன். ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது எனக்கு ஹோம் யூஸ்க்காக செஞ்சு அதில் மேலே பாட்டமில் தான் இருந்துச்சு, டாப்பில் தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருந்தோன்னா என்னாச்சுன்னா சரியான ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. ஒரு 70, 80 கிடையாது, 70, 60 தான் வந்து எனக்கு ரிசல்ட் வரும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெம்பரேச்சர், அதாவது ஹீட் என்ன ஆகும், சூடான காற்று என்ன ஆகும் வந்து மேல் பரப்பில் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது ஹாட் ஏர் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கோட மேலே ஹாட் லெவல் மேலே தான் இருக்கும். நம்ம டாப்பில் ஹீட்டை கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், பல்பு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டு வந்து கீழே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி கீழே வந்து கூலிங் ஏர் இருக்குது, அது மாதிரி இம்யூனிட்டிக்காக தண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி கீழே போகிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அதனால் வந்துட்டு சரி, சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது பல்பு கீழே கொண்டு போயிட்டோம்னா, ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து நார்மலாகவே ஹீட் ஆகிற அந்த சூடான காற்று வந்து மேலே போகிறது. அது இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஃபேனை வச்சு அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸாக வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்படிங்கும்போது ஓவராலாக இல்லை, எனக்கு இதில் வந்து ரிசல்ட் வந்து 98% வரைக்குமே ப்ரோ நாங்கள் வந்து 10 அது ஒரு 20x ப்ரோ 19 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ தான் எனக்கு தெரியும், இப்போ வந்து இந்த வந்து மெத்தடை மாற்றினா தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு என்ன அப்படின்னா, எப்பயும் போல் இது மூவிங் அப்படிங்கிறது ஏற்கனவே வேளாண் இன்குபேட்டரில் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, இதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இதே இன்குபேட்டர் தான் வச்சு பண்ணோம். ஏற்கனவே பண்ண ஆர்டர் பார்த்தீங்கன்னா, பண்ணி கொடுத்த ஆர்டர் வந்து வெளியில் போயிடுச்சு. அதனால் இதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நிறையா இன்குபேட்டர்ஸ் வெளியில் போயிடுச்சு. பட் இருந்தால் வந்து அப்போ யூடியூப்பில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. இப்போ தான் சரி போட்டுருவோம், நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் வந்து என்ன பண்ணேன், சரி யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம வந்து வீடியோ போடலாம், அது லைக்ஸ் வருது, வியூஸ் வருது, அதெல்லாம் நமக்கு தேவை நம்மளுக்கு தெரிஞ்ச சொல்லிக் கொடுத்தோம். அதனால் உடனே யூடியூப்பில் சரி ஓகே மேலே இங்கே போட்டு கொடுத்துட்டேன். அதனால் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் வந்து செஞ்சு ரெடியாக இருக்கேன். சும்மா செக்கிங்காக ஒரு 2 days ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு டெலிவரி ஆகிடும். இன்னைக்கு ஈவினிங் வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இது வந்து கொரியரில் ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ட்ரே மூவிங் வந்து வாங்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். இங்கே நான் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு
எக் ட்ரே வந்து மூவ் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ட்ரே மூவ் ஆகும், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எக் வந்து பாருங்கள் ட்ரேயில் மூவ் ஆகிறது தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா இது நம்ம ட்ரே வந்து ஓகேவா? இப்போ வந்து தண்ணி நிறைய இருக்குது. இந்த இம்யூனிட்டி பற்றி ஏற்கனவே நான் போட்டிருப்பேன், பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம இன்குபேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இன்குபேட்டரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.